வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புள்ளியியல்ல 9th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் உள்ள புள்ளியியலை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பரவல் அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீச்சு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீச்சுக்கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அதுக்கப்புறம் திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுக்கு நோட்டேஷன் வந்து சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. திட்ட விலக்கத்துக்கு அப்புறம் விலக்க வர்க்க சராசரி, இதை வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கிலீஷில் வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடைசியாக வந்து மாறுபாட்டுக்கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக வந்து சிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எல் மைனஸ் எஸ். இதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இதெல்லாம் ஒரு செட்டு. என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் டேட்டா வந்து நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்ததுல எது மிக பெருசாக இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன கொஞ்சம் நிறையா வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்க, எது சிறுசாக இருக்குன்னு பாருங்க. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வீச்சு. மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வீச்சுக்கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது லார்ஜராக இருக்குது எல், இதுதான் எனக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ. இது வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மிக பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. இப்போ 12 மைனஸ் 3 9ன்னு வரும். இங்கே 9/2 ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். ஓகே, இவ்வளோதான் சம்மு. ஸோ இந்த திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க. முதல் எண் இயல் எண்களின் திட்ட விலக்கம். ஃபார்முலா வந்து என்ன வரும்னா ரூட் ஆஃப் n² - 1/12 அப்படின்னு சொல்லி வரும். இதே இது இப்போ இது ரெண்டையும் பாருங்க, இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே சிக்மா இருக்கு, இங்கே சிக்மா ஸ்கொயர்ன்றது. இது கொடுத்துட்டு இது கேட்பாங்க, இது கொடுத்துட்டு இது கேட்பாங்க. இதே மாதிரி ஒரு சம்மம் வந்து நம்ம எண்ணியல் நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துப்போம் ஸ்பெஷல் சீரீஸில். இப்போ இது கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே ஸ்கொயர் பண்ணால் போதும். அதுதான் எனக்கு விலக்க வர்க்க சராசரி. அதே இது இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இது கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா திட்ட விலக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே இது விலக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ரூட்டு கேன்சல் ஆகி n² - 1/12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ முதல் n இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி, வேரியன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா n² - 1/12. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக சராசரியில் வந்து ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருப்போம். ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் இன்ட்டு பண்ணால் டிவைட் பண்ணால் எது பண்ணாலும் சராசரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் திட்ட விலக்கம் விலக்க வர்க்க சராசரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் நோ சேஞ்ச். திட்ட விலக்கம் வந்து எனக்கு மாறாது. ஆனால் இன்ட்டு டிவைட் பண்ணால் எனக்கு சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து புதிய திட்ட விலக்கம் ஈக்குவல் டு பழைய திட்ட விலக்கம். ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் இதே இது புதிய திட்ட விலக்கம் ஈக்குவல் டு பழைய திட்ட விலக்கம் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது இன்ட்டு. அதே தான் டிவைடுக்கும்.
புதிய திட்ட விளக்கம் ஈக்குவல் டு பழைய திட்ட விளக்கம் டிவைடட் பை கே. தியரி பாயிண்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். நான் எல்சிஎம் எல்சிஎஃப் நடத்தும் போதுலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன். எல்சிஎம் எல்சிஎஃப்லேயும் நம்ம நிறையா தியரி பாயிண்ட் பார்த்துப்போம். தியரி பாயிண்ட் வச்சே ஒரு 10 சம் கிட்ட நம்ம கிரியேட் பண்ணலாம் ஈஸியாக. சரிங்களா? அதனால் தியரி பாயிண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா? எதையுமே விட்டுட்டு போகாமல் பார்த்துட்டு போகணும். சரிங்களா? இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எதையுமே ஒமிட் பண்ணிட்டு போகக்கூடாது. எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்படின்னா தான் நமக்கு டிசம்பர் மாதம் வரப்போ குரூப் 4ல் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு சில சம் இருக்குது, அதை நடத்தும் போது பார்ப்போம். கடைசியாக மாறுபாட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதில் வந்து நமக்கு சம் கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா CV ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சரிங்களா? இல்லை சிக்மா அப்படிங்கிறது என்னது நமக்கு திட்ட விளக்கம். சரிங்களா? எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. CV அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கு. மொத்தமே 1 2 3 4 ஃபார்முலா. இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4 ஃபார்முலா பார்த்தா 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். சம்மு பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்க. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் எனக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா. ஓகேவா? இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன, லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்கிற சின்ன மதிப்பு என்ன நமக்கு 18, அதுதான் என்னோட எஸ். இருக்கிற மிக பெருசு என்ன நமக்கு 67. மற்ற எதுவுமே சின்னதாகவும் இருக்காது பெருசாகவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் வீச்சு. ரேஞ்ச் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து நமக்கு என்ன L மைனஸ் எஸ். L வந்து என்ன 67 மைனஸ் 18. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 49 வரும். ஃபஸ்ட்டு 49 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்குச்சுன்னா, அப்போ அதுதான் எனக்கு ஆன்சராக வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா வந்து L மைனஸ் எஸ் பை L பிளஸ் எஸ். 49 பை 67 ப்ளஸ் 18. அப்போ 49 பை இது ரெண்டையும் ஆட் பண்ணினா எவ்வளோ வரும் 77 85 வரும். சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0.576 வரும். டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 49 இங்கே 85. சரிங்களா? இப்போ இது போகாது, புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்ப்போம். சரிங்களா? 5 டைம்ஸ் போடலாம். 6 போட்டால் எக்ஸஸாக போயிடும். ஏன்னா 6 8 48, அங்கேயே 48 வந்துருச்சு, பக்கத்தில் 1 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அது போகாது. 5 போட்டால் என்ன வரும் 5 5 25, ரிமைனிங் 2. 5 8 40, 42. சரிங்களா? அப்போ மீதி என்ன வரும் 65. புள்ளி வச்சதுனால இங்கே இன்னொரு 0 சேர்த்து விட்ரும். சரிங்களா? 8 8 64. 8 போட முடியாது, 7 போட்டு பார்ப்போம். 5 35 மிச்சம் 3, 8 56 59. சரிங்களா? அப்போ 7 போடலாம். 7 போட்டால் என்ன வரும்னா 595. அப்போ ஆன்சரை வந்து 576 கரெக்டாக வருது. சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் லாஜிக். அடுத்து ஸோ இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இது ஒரு தடவை நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? வழக்கம் போல் வீச்சு ரேஞ்சு தான் கேட்குறாங்க, ஆனால் டேபிள் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. சரிங்களா? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வயதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கீழே உள்ளது எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே வயசு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, முடிகிறது வந்து 28. சரிங்களா? அப்போது ஸ்மாலஸ்ட் ஏஜ் வந்து 16, லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 28. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் 0 இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் எனக்கு யாருமே இல்லை. கரெக்டாக? அப்போ இதை ஏன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்து விட்டுடலாம். இது எனக்கு தேவையே இல்லை. இந்த காலம் வந்து எனக்கு தேவையே இல்லை. 16லேருந்து 18 வயசு வரைக்கும் யாருமே இல்லை. அப்போ இது எதுக்கு எனக்கு இது தேவையில்லை. அடுத்ததுலேருந்து ஆரம்பிங்க. அடுத்து எங்கே ஆரம்பிக்கி 18 வயசில் ஆரம்பிக்கி முடிகிறது 28 வயசில் முடியுதுங்களா? அப்போ இதுதான் எனக்கு ஸ்மாலஸ்ட் ஏஜ், இது வந்து எனக்கு லார்ஜஸ்ட் ஏஜ். இப்போ ஃபார்முலா என்ன வீச்சு ஈக்குவல் டு L மைனஸ் எஸ்.
அப்போ 28 மைனஸ் 18 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 10ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இது நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே 10 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம எடுக்கணும். இங்கே எனக்கு 0ன்னு இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு காலாமல் ஒமிட் பண்ணியிருக்கேன். இடையில 0 இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கு எண்டிங்கு அந்த இதில் தான் 0 இருந்துச்சுன்னா அதை ஒமிட் பண்ணி விட்டுணும். மற்றபடி இடையில 0 இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு தரவின் வீச்சு ரேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13.67 மிகப்பெரிய மதிப்பு. லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 17.08. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகே, ஃபார்முலா என்ன? R = L - S. R வந்து என்ன? L வந்து 70.08 - S. -S இந்த பக்கம் வரட்டும், இது அந்த பக்கம் போகட்டும். இப்போ S = 70.08 மைனஸ் 13.67. இப்போ இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 70.08 13.67 மைனஸ் பண்ண என்ன வரும்? இது 1, இது 6, இது 10. சரிங்களா? அப்போ இது 9ன்னு மாறும், இது 10ன்னு மாறும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, மிச்சம் 6, 56.41. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இதுவும் அதே தான். வீச்சு மற்றும் வீச்சு கெழு ரேஞ்சு மட்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு கேட்குறாங்க. இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே ஃபார்முலா தான். L - S / L + S. வீச்சு கெழுக்கு, வீச்சுக்கு வந்து L - S. ஸோ இந்த மாடல் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதில் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எஸ் கேட்டாங்க. இதில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ. அதே தான் ஃபார்முலா வந்து R = L - S. ஓகே, நமக்கு L தான் தேவை, எஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ R + S = Lன்னு வரும். ரிமைனிங் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 36.8. ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 13.4. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இந்த மாடல் சம்னா நம்ம கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து பாருங்களேன். தரவின் சராசரியானது 25.6. சராசரி எக்ஸ் பார் மீன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழு அப்படின்னா சிவி எவ்வளோ அப்படின்னா 18.75. திட்ட விளக்கம் சிக்மா வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன? சிவி = σ/x பார் இன்ட்டு 100. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சிவி என்ன வரும்? 18.75. சிக்மா தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் வந்து 25.6 இன்ட்டு 100. நமக்கு சிக்மா தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 18.75 கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும், ஈக்குவல் டு சிக்மா. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு புள்ளியை எடுத்துடும். புள்ளியை எடுத்து விடனா எதால் பெருக்கணும்? இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பரு, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர். அப்போ மொத்தமாக நமக்கு 3 நம்பரு. அப்போ மேலேயும் கீழேயும் 1 போட்டு ஒரு 3 0வால் பெருக்கும். பெருக்கும் போது புள்ளி எல்லாமே நான் கேன்சல் ஆயிரும். பை கீழே வந்து 100 இன்ட்டு 1000. ஓகே, இந்த மாதிரி நம்ம வரும். ஓகே, இது ஒன்று. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமே. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 25 நாங்க 100ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 6 நாளாக 24, மிச்சம் 1, 4 நாங்க 16ன்னு வரும். அடுத்து 5 5 25, இங்கே 3 5 15, மிச்சம் 3, 7 5 35, மிச்சம் 2 5, 4 5 5, இங்கே 7 5 35, மிச்சம் ஒரு 2, 5 5 25ன்னு வரும். அடுத்து இங்கே 2 0 0, 205 1000, இங்கே வந்து 1 15, அப்போ 3 15 15, இங்கே 4 0ன்னு வருமா? அடுத்து 5 40, இங்கே 16 44 ஈக்குவல் டு சிக்மா. 16 3 48/10. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4.8ன்னு வரும்.
சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு மாடலு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 5000 30 மிச்சம் 3, 7000 42, 45 மிச்சம் 4, 6 8 48, 52 மிச்சம் 5, 1 6 11. அடுத்து 5 5 25 மிச்சம் 2, 35 37 மிச்சம் 3, 5 8 40, 43 மிச்சம் 4, 9. அதுக்கப்புறம் 10 2 10, 15 மிச்சம் 1, 17 1 3, 0 0 0. இங்கே திருப்பி ஒரு 1, 8, இங்கே ஒரு 0, இங்கே 10 11 18 மிச்சம் 1 4. மொத்தமாக புள்ளிக்கு அப்புறம் எத்தனை? 3 இது இருக்கா? அப்போ 3 இது தள்ளி வச்சுருங்க. 480 வரும். பை கீழே எவ்வளோ இருக்குது? நமக்கு ஒரு 100 இருக்குங்களா? அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கட் ஆயிரும். அப்போ சிக்மா ஈக்குவல் 4.8. ஒன்றே புள்ளியை எடுத்து விட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணலாம், அல்லது பெருக்கிட்டு டெசிமல் தள்ளி 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணி விடலாம். 2ல் 3ல் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். எதில் உங்களுக்கு கரெக்டாக பண்ணீங்களோ அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அடுத்த சம் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கீழே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? நம்ம சிவி தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு மீன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 6.5 பை 12.5 கரெக்டாக? ஓகே. இன்ட்டு 100. இப்போ மேலே கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ 10ஆல் பெருக்குங்க. பெருக்கும் போது நமக்கு டெசிமல் கேன்சல் ஆயிடும். இன்ட்டு 100. 25 5 125, 4 25 100 வரும். 4 5 5 இங்கே 13. அப்போ சிவி ஈக்குவல் எவ்வளோ வரும் அப்படின்னா 52 நமக்கு வரும். ஓகே. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுவும் அதே மாடலு. இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தரவின் சராசரி எக்ஸ் பார் வந்து நமக்கு 15, மாறுபாட்டுகள் சிவி வந்து நமக்கு 48. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திட்ட விளக்கம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபார்முலா வந்து சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ அந்தந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா சிவி இன்ட்டு எக்ஸ் பார் மேலே உள்ளது அப்படியே கீழே வந்துடும் ஈக்குவல் டு சிக்மா. இதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்னு சொல்லி லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவைகள்? பரவல் அளவைகள்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? வீச்சு கேளு, அதுக்கப்புறம் திட்ட விளக்கம், மாறுபாட்டு கேளு, விளக்க வர்க்க சராசரி. இப்போ வீச்சு இருக்குது, திட்ட விளக்கம் இருக்குது, விளக்க வர்க்க சராசரி இருக்குது. இது மட்டும் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். மெஷர் ஆஃப் டிஸ்பெர்ஷன் இது வந்து நமக்கு பரவல் அளவைகளில் வராது. அப்போ இதுதான் நமக்கு தப்பாக இருக்குது. பார்த்தீங்களா? அந்த தியரி பாயிண்ட் என்னென்ன டாபிக்னு பார்த்து வச்சாதான் இந்த ஒன்னோட கேட்டால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்படியே நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் புக் பேக் கொஸ்டின். ஸோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா இதை கூட நம்ம கேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போக மாட்டோம். அதனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ற தரவின் வீச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன வரும்னு லைட்டாக யோசிச்சு பாருங்களேன். 8 8 8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதில் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 8. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன? அதுவும் நமக்கு 8. அப்போ ரேஞ்ச் வந்து என்ன வரும்? 8 - 8 ஆன்சரு 0ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்து இதை பாருங்களேன். இது எல்லாமே தியரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கம், அதாவது சிக்மா வந்து நமக்கு
3m. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாத்தோடையும் நான் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணுறேன். புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி நியூ வேரியன்ஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கல, வேரியன்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிய திட்ட விலக்கம் ஈக்குவல் டு பழைய திட்ட விலக்கம் இன்ட்டு சம் கே. அப்போ இது வந்து நமக்கு 3, சிக்மா வந்து நமக்கு 3. சரிங்களா, அப்போ 3 இன்ட்டு 5 ஆன்சரு 15. இது எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் 15, நமக்கு வேரியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு சிக்மா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சிக்மா ஸ்கொயர் வந்து என்ன வரும் அப்படின்னா 15 ஸ்கொயரு. 15 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 225 வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, கேட்குறது என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடைசி ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு போவோம். சரிங்களா, அடுத்து x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p. x, y, z இதோட திட்ட விலக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா pன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3x + 5, 3y + 5, 3z + 5 இதோட திட்ட விலக்கம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப். இப்போ இந்த சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது, இது கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதிலிருந்து இது வரணும்னா என்ன பண்ணணும்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லா ஆல்ஃபபெட் பக்கத்துலையும் என்ன இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா, அப்போ எல்லாத்தையும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3x, 3y, 3z. அப்போது எனக்கு திட்ட விலக்கமே என்ன ஆகும், ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3pன்னு வரும். கரெக்டாக, ஏன்னா பெருக்கனா டிவைட் பண்ணால் திட்ட விலக்கம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தோடையும் ஒரு 5 ஆட் பண்ணுறாங்க. அப்போ 3x + 5, 3y + 5, 3z + 5. சரிங்களா, ப்ளஸ் பண்ணால் மைனஸ் பண்ணால் நோ சேஞ்ச். அப்போ என்ன வரும்னா ஆன்சர் 3pன்னே வரும். ஸோ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இதோட முடியுது. இப்போ ஒரு சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். முதல் 7 இயல் எண்களின் திட்ட விலக்கம் காண்க. அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. முதல் n இயல் எண்களின் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, சிக்மா ஈக்குவல் டு √n² - 1/12 வரும். கரெக்டாக, இப்போ n இருக்கிறதுல நமக்கு என்ன போடணும், 7ன்னு போடணும். அப்போ 7² - 1/12, 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 49 - 1/12 ஆன்சரு 48/12 √4 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். சரிங்களா, ஸோ இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதில் கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, இதே இது சிக்மா ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா, ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா, ஸோ இதோட 10th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு முடியுது. 10th ஸ்டாண்டர்டில் அதிகபட்சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாறுபாட்டு கெழு வந்து அது ரிலேட்டான சம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில சம் இருக்குது. சரிங்களா, அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதை தவிர்த்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.